வாங்க ராமு, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கேன். என்ன எனக்காக காத்துட்டு இருக்கீங்களா? எனக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கணும்? ஆமா ராமு, என்னைக்கு என்ன அந்த முரணங்கிட்ட இருந்து காப்பாத்தினீங்களோ அன்னையிலிருந்து நீங்க என் மனசுல பசு மரத்தாணி போல பதிஞ்சிட்டீங்க. ராமு, ஐ லவ் யூ ராமு, ஐ லவ் யூ. மன்னிச்சிடுங்க, எனக்கு இப்போ காதலிக்கிற எண்ணமும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையும் இல்லை. அதனால நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற யாரையாச்சும் லவ் பண்ணுங்க. முடியாது ராமு, என்னால முடியாது. நீங்க என் மனசுல பசுமர தாணி போல பதிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மாத்திக்க முடியும்? ராமு ப்ளீஸ் ராமு, என் காதலை ஏத்துக்கங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறம்தான் நான் என் கல்யாணத்தை பத்தியே யோசிக்க போறேன். அதனால உங்க மனசுக்கு பிடிச்ச வேற ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ராமு, என் மனசுக்கு பிடிச்ச அந்த ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். வேற ஒருத்தரை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. காகிதத்துல எழுதின எழுத்த இருந்தா அழிச்சிடலாம், ஆனா மனசுல எழுதினத அழிக்க முடியாது. ராமு, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. சரி, என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருக்கணும். ஏன்னா என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட கல்யாணம். ராமு, உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்பேன். ராமு சொல்லுங்க ராமு, உங்களுக்காக நான் நிச்சயமா வெயிட் பண்றேன். சரி, அது வரைக்கும் என்ன பண்ண போற? இங்க பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்க நல்லா கூப்பிடக்கூடாது. என்ன சித்ரான்னு உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடுங்க. அப்படியா? சரி சித்ரா, அது வரைக்கும் என்னதான் பண்ண போற? என்ன பண்ணுமா, கிட்ட வாங்க.